Welcome to Storytime. முன்னொரு காலத்திலே ஈசாக்கு என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 40 வயது ஆகும்போது அவருடைய தகப்பனான ஆபிரகாம் ரெபேக்காள் என்ற அழகிய பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். ஈசாக்கு ரெபேக்காளை மிகவும் நேசித்தார். ஆனால் அவர்களுக்கு குழந்தையில்லாதிருந்தது. இதனால் ஈசாக்கு குழந்தையில்லாதிருந்த தன் மனைவிக்காக தேவனிடம் வேண்டுதல் செய்தான். தேவன் ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டார். ஈசாக்கிற்கு 60 வயது ஆகும்போது ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். மூத்தவனுக்கு ஏசா என்றும் இளையவனுக்கு யாக்கோபு என்றும் பெயரிட்டனர். ஏசா சிவந்த நிறமும் ரோமங்கள் நிறைந்தவனுமாயிருந்தான். ஏசா பெரியவன் ஆகியபோது வேட்டையில் வல்லவனாயிருந்தான். ஏசா வேட்டையாடிக் கொண்டு வருவது தகப்பனாகிய ஈசாக்கின் வாயிற்கு சுவையாக இருந்தபடியினால் அவர் ஏசாவின் பட்சமாயிருந்தார். ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தபடியால் தன் தாயாகிய ரெபேக்காளுக்கு பிரியமாயிருந்தார். ஒருநாள் ஏசா வெளியிலிருந்து களைப்பாய் வந்திருந்தபொழுது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபிடம், "நான் களைத்திருக்கிறேன், கொஞ்சம் கூழ்த்தா" எனக் கேட்டான். அதற்கு யாக்கோபு, "நீ உன்னுடைய சேஷ்ட புத்திரபாகத்தை எனக்கு விற்றுப் போடு, அப்பொழுது தருகிறேன்" எனக் கூறினான். ஏசாவும் அப்படியே செய்தான். இதனால் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணினான். பின்பு ஈசாக்கு முதிர்ந்த வயது ஆனபடியினால் கண்பார்வை இருளடைந்திருந்தது. ஈசாக்கு ஏசாவை அழைத்து, "எனக்கு வேட்டையாடி நல்ல ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து கொண்டு வா. நான் மரணமடையும் முன்பே உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும்" எனக் கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்காள் தனக்கு பிரியமான மகனான யாக்கோப்பை ஈசாக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என எண்ணினாள். இதனால் ரெபேக்காள் யாக்கோபை அழைத்து நடந்த எல்லாவற்றையும் கூறி, "2 வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்து வா. நான் அதை நல்ல ருசி உள்ள பதார்த்தமாக சமைத்துத் தருகிறேன். நீ போய் உன் தகப்பன் மரணமடையும் முன்பே அவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்" எனக் கூறினாள். ரெபேக்காள் தன் வீட்டிலிருந்த மூத்த மகனின் உடையை யாக்கோப்பிற்கு கொடுத்து வெள்ளாட்டுக்குட்டியின் ரோமத்தை கழுத்திலும் கையிலும் போட்டு ஏசாவைப் போலவே மாற்றி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து யாக்கோபை ஈசாக்கிடத்தில் கொடுக்கும்படி அனுப்பி வைத்தாள். யாக்கோபு ரெபேக்காளின் வார்த்தைகளின்படியே நடந்து தன் தகப்பன் ஆகிய ஈசாக்கை ஏமாற்றி ஆசீர்வாதத்தையெல்லாம் பெற்றுக்கொண்டான். பின்பு சிறிது நேரம் கழித்து வந்த ஏசாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தான் ஏமாற்றப்பட்டதைக் கண்ட ஏசா யாக்கோப்பின் மேல் சினம் கொண்டான். இதை அறிந்த ஈசாக்கும் ரெபேக்காளும் யாக்கோப்பை அழைத்து அவனிடம், "நீ ஏசாவின் சினம் தனியும் வரை ரெபேக்காளின் சகோதரராகிய லாபானின் வீட்டிலேயே தங்கியிரு" என்று கூறி ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்து அனுப்பினான். யாக்கோபும் தன் பெற்றோர்கள் கூறியபடியே அந்த இடத்திற்கு செல்ல புறப்பட்டான். செல்லும் வழியில் சூரியன் அஸ்தமித்ததால் அங்கேயே ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்துக்கொண்டு நித்திரை செய்ய நினைத்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகியது. அந்த சொப்பனத்தின் மூலமாக தேவன் யாக்கோபிடம், "உன்னை உன் தகப்பனாகிய ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கு போல ஆசீர்வதிப்பேன். அது மட்டும் அல்லாமல் உன்னை கைவிட மாட்டேன். இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். உன் சந்ததியை பூமியின் துளை போல பெருக பண்ணுவேன்" எனக் கூறி ஆசீர்வதித்தார். யாக்கோபு அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவன் கூறியபடியே பல வருடங்களுக்குப் பிறகு யாக்கோபு 2 பரிவாரங்களுடன் திரளான ஆசீர்வாதங்களுடன் திரும்ப அந்த தேசத்திற்கு வந்தான். இதுபோல நம் வாழ்விலும் ஒருவேளை பிறரை ஏமாற்றி இருக்கலாம், அல்லது ஏமாந்து இருக்கலாம். ஆனால் தேவன் அதை மன்னித்து அவரின் அழைப்பு உங்கள் மேல் ஆனால் உங்கள் தனிமையிலும் அவருடைய வார்த்தை உங்களை மீண்டும் இருந்த உயர்வான இடத்திற்கு கொண்டுவரும். Thank you for watching. Subscribe.